முன் அனுமதி இல்லாமல் தாம் இசையமைத்த பாடல்களை மேடைகளில் பாடக்கூடாது என இளையராஜா சார்பில் பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு இளையராஜாவின் தம்பியும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ராயல்டி கொடுத்து விட்டதால் பாடல்களை கேட்க வேண்டும் என மக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியுமா என இளையராஜாவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கிடைச்ச அந்த செய்தி ஏற்கனவே காப்புரிமை சட்டத்தின்படி இளையராஜா தனக்கான விலக்கு கோரியிருக்காங்க. இசைஞானி தனக்கான விலக்கு கோரியிருக்காங்க. எந்த ஒரு பாடலை தன்னுடைய இசையில் இருக்கக்கூடிய பாடுறதா இருந்தாலும் எங்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையா இன்னைக்கு எழுந்திருக்குது. காரணம் எஸ்பிபி அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இனி பாடக்கூடாதுங்கிற அந்த உத்தரவு அல்லது அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது. இது எப்படி பார்க்குறாங்கன்னா இரண்டு புறங்கள்ல இருந்தும் பார்க்குறாங்க. இது காப்புரிமை, இது சரியானது அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை ஒரு பாட்டு தானே, எங்களை மகிழ்விக்கிறது தானே அப்படின்னு பார்க்குறாங்க. இதை கங்கை அமரன் எப்படி பார்க்குறாங்க? கங்கை அமரன் இது தேவையில்லைன்னு நினைக்கிறது. காரணம் என்னென்னா, நாங்கள் படைத்ததெல்லாம் மக்களுக்காக படைத்து விட்டாச்சு. படைச்சு மக்களுக்காக நாங்கள் பாடுறோம்னு சொல்லி எல்லா பாடல்களையும் பாட்டாலே புத்தி சொன்னா இருக்கட்டும், ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான் பாடல்களை போட்டு விட்டாச்சு. அதில் மயங்கி கிடக்கிறாங்க ஜனங்க. சார், நாளைக்கு அவரே எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பி என் பாட்டை நீங்கள் போடாதீங்க, உங்கள் குழந்தைய தூங்கக்கூடாது, அது என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அதுங்க ராயல்ட்டி கொடுக்குறது அசிங்கம் இல்லை. ஆனால் எங்கேயும் பாட வேண்டாம் அல்லது நீங்கள் வீட்டுக்குள்ளே பாடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. மடத்தனமாக இருக்குது சார், மடத்தனமாக இருக்குது சார், முட்டாள்தனமாக இருக்குது சார். இது அந்த அண்ணா சொன்னது. அண்ணா என்னத்துக்கு இது காப்புரிமை என்பது அவருக்கான சம்பாத்தியத்துக்கான விஷயம். காப்புரிமை எதுக்கு வாங்குறாங்க? எனக்கு அதில் பணம் வர்ற ராயல்ட்டி நேரடியாக மக்கள் சென்னை ஃப்ரீயாக கேட்குறதுக்கு பாடுங்களேன். லைட் மியூசிக்காரெல்லாம் தவிக்கிறான் சார், கச்சேரி கிடைக்காம தவிக்கிறான். இந்த பாடல்கள் தான் அவனுக்கு கச்சேரிக்கான சான்சஸை கொடுக்குது. அப்போ அவன்கிட்ட துட்டு கேட்குறீங்களா? அந்த துட்டை வாங்கி நம்ம பிழைக்கணுமா? அந்த துட்டை வாங்கி தான் பிழைக்கணும்னு ஆச்சரியம் ஏதாவது விஷயம் இருக்கா நமக்கு? அவ்வளோ பஞ்சத்திலையாக கிடக்கிறோம். ஒரு பெரிய பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜயதாஸ் போன்றவர்கள் பாடிய பாடலை ஜனங்கள் அவங்க டிக்கெட் எடுத்து போகிறவங்க இந்த பாட்டை பாடணும்னு கேட்டால் நீ பாடாத. இல்லை, பாடணும்னு கேட்டால் அனுமதிக்கிறது அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு முன் அனுமதி பெறணும். முன் அனுமதி சார், அவர் பாடின தியாகராஜ கீர்த்தனைக்கோ எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டுக்கோ யாருக்காவது முன்னுரிமை வாங்கினாரா? இதுக்கு முன்னால் இது மாதிரி நடந்திருக்கா? ஆனால் அவங்க தியாகராஜ கீர்த்தனை அவர் பாடும்போது தியாகராஜ கப்பங்கட்டினாரா? போய் முத்துசாமி தைச்ச பாட்டை பாடும்போது அவருக்கு நன்கொடை கொடுத்தாரா? நல்ல விளையாட்டா இருக்கு, அசிங்கமா இல்லை அது. ஆனால் இந்த உத்தரவு அவங்க வாங்கி வச்சிருக்காங்களாங்கிற உத்தரவு வைக்க இது வாங்கியிருந்தாலும் அதை சரண்டர் பண்ணணும். லைட் மியூசிக்காரன் பிழைக்கணும். மெல்லிசை பாடகர்கள்லாம் அந்த பாட்டை பாடிட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அவரை பாடாதான்னு சொல்கிறதுக்கு நீ யார்? வித்துட்டு ஆல்ரெடி வித்துட்ட உன்னோட பாட்டை, அதுக்கான சம்பளத்தை வாங்கியாச்சு, மக்கள் சொத்தாகி போச்சு எல்லாமே. 100 வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணு தான் கல்யாணத்தில் நாங்கள் பாடி ஆக வேண்டிய கடமை இருக்குது. அந்த துட்டு வேணுமா உனக்கு? அவன் அப்படி கஷ்டப்படுற லைட் மியூசிக்காரன் உன் பாட்டை பண்ணணும்னு ஒரு துட்டு கொடுக்கணுமா? சொல்லு, நான் தரேன் உனக்கு. ஒரு அசிங்கமாக இருக்கு, ஒரு கேவலமாக இருக்கு. செக் ஒரு திருவிழாலையோ ஒரு கல்யாண வீட்லயோ பாடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கும்? இது உங்களுக்கு ஒரு பெரிய அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடுல ஒரு மிகப்பெரிய அரங்கம் அமைத்து பண்ணும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய இடத்துல எனக்கான அது பங்கு வரலைங்கிறத எந்த ஒரு சார் எந்த மியூசிக் டைரக்டர் இது வரைக்கும் யாரும் பங்கு கேட்டிருக்கான்? எதுக்கு இவர் கேட்கணும்? புதிய சட்டத்தை எது கொண்டு வரணும்? அதற்கான ஒரு முயற்சியா இல்லை சார். மக்கள் விரும்பக்கூடியதான் அவங்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டியது இலவசமாக கிடைச்சி தான் ஆகணும். நீங்க பாட்ட டவுன்லோட் செய்ய அப்படிங்கிறது இலவசமா மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, அவன் பாடுவான் சார், கார்ல போடுறான் சார், கார்ல போடுறான், அது கூட சேர்ந்து முணமுணக்கிறான். கார்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், அதுக்கு தான் எனக்கு ராயல்ட்டி. நீ முணமுணங்கினா எனக்கு துட்டு கொடுக்கணும்னா கேவலம் இல்லையா? ஒரு 1000 பேர் 10,000 பேருக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறான்னா அவங்ககிட்ட எந்தெந்த பாடல்களை எதிர்பார்ப்பான்றது ஜனங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ இளையராஜா வந்தாருன்னா வேற எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு, இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் பாடினார். அவரும் நிறைய, நான் ஓப்பராக இன்னைக்கு சொல்கிறேன் சார், எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு நிறைய பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம். என்ன கொடுத்தோம் அவருக்கு? தியாகராஜ கீர்த்தனையிலேருந்து நிறைய போட்டோம். என்ன கொடுத்த தியாகராஜ கீர்த்தனைக்கு? எத்தனை முத்துசாமி பாட்டாக போட்டிருக்கோம்? அது அவங்களுக்கு கொடுத்தோமா? பழைய இசையில் ஜீராமநாதன் பாடல்களை மாற்றி மாற்றி பலது கொடுத்துருக்கோம். ஜீராமநாதன் ஃபேமிலிக்கு நீங்கள் உதவி பண்ணீங்களா? இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் கேட்க மாட்டாமா? நீங்கள் இதெல்லாம் கேட்காம நீங்கள் பாடல சட்டம் போடுவீங்க சார். இதெல்லாம் சரியில்லை சார். அந்த ஆசை வரக்கூடாது. நம்ம சொல்கிறது தான் அப்படிங்கிற வந்துச்சுன்னு சொன்னால் அது அகங்காரம். இசையில் அவரை தெய்வமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் என் பாட்டை பாடாத வாயை மூடுன்னு சொன்னால் அது மாதிரி அபசகனம் வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. அபசகனம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? துட்டு பணம் தான், வேறு என்ன சார்? ராயல்ட்டி. இப்போ பணத்தை கொடுத்தா பாட விட்டுருவார். அந்த பாட்டுக்கு அப்படி சம்பாதிக்கணுமா? இது போகாதா? சம்பாதிச்சது போகாதா? எஸ்பி பாலசுப்ரமணியம் 10 பாட்டு பாடினார். 10 பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 10,000 ரூபான்னு போட்டு கொடுத்தா திருப்தியா? அந்த காசு வேணுமா?
அந்த காசில் வாங்கி சாப்பிட்ற, நீ சாப்பிட்றதோ இத்தினோடு இட்லி, இத்தினோடு சோறு, இவ்வளோ தான் 2 சப்பாத்தி. இது எதுக்கு? புது சட்டங்களை வந்து மற்றவங்களை கல்பிட்டாக்காதீங்க. அவங்களுக்கு முத்திரை பதிச்சு நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஜனங்களுக்கு கிடைக்க இலவசம் எப்படி தென்றல் காற்று ஈஸியாக இருக்கோ, எப்படி வெயில் அருமையாக அடிக்குதோ, எப்படி மழை அடிக்குதோ, அது மாதிரி இயற்கையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இளையராஜாவின் பாடல்களை விற்பனைக்கு விற்று நீங்கள் ரெக்கார்டில் வாங்க, சிடியில் வாங்க, டவுன்லோடுக்கெல்லாம் வாங்க. கச்சேரியில் பாடி நேரடியான ஜனங்கள் வரும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இது வரைக்கும் எந்த சரித்திரத்திலுமே இல்லையே சார். மற்றவங்க வெஸ்டர்ன் சாங் பாடுறாங்க, வெஸ்டர்ன் சாங்க்கு யாராவது கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா சொல்லுங்கள்? நிறைய கிளப்பில் போடுறோம், சாங்ஸ் போடுறோம், அவங்களுக்கு ராயல்ட்டி போதா? இல்லை நேரடியாக வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடுறவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? எதுக்கு இந்த புதிய முயற்சி? எதுக்கு இந்த வீண்வாதம்? புத்தகங்கள், கவிதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ராயல்ட்டி விஷயம் சார் ஆல்ரெடி ஒரு படத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பாடல்கள், மக்களால் வெளிவந்து மக்களால் பாராட்டப்பட்டு அந்த மக்களை திரும்பி திரும்பி பாட வைத்த பாடல்கள், அதை பாடினவன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான்னா அதை பாடி தான் ஆகணும் இல்லைங்களா? வந்து தான் ஆகணும். அதுக்கு வந்து தடை போடல. என்னை பொறுத்தவரை என்ன கேட்ட இந்த நேரத்தில் திடீர்னு கேட்ட கேள்விக்கான பதில் தான். ஏன்னா வந்து அப்படி இருக்கக்கூடாது. அவர் எப்போ திருந்துவார்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாலசுப்ரமணியம் மேலே தப்பா, இல்லை வந்து அவர் வந்து வேறு யாரும் பாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை என் பாட்டை எங்கேயும் போடாதீங்கன்னு மொத்தமாக சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு லாக் பண்ணேன். தெரிய வேண்டாம் மற்றவங்களுக்கு எதுக்கு இந்த சண்டை? உன் பாட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டு போய் ஒரு லாக்கில் போட்டு யாரும் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போட. மக்களுக்கு இலவசமான சந்தோஷங்களை கொடுங்க. மழை மாதிரி, தென்றல் மாதிரி, வெயில் மாதிரி, இதமான காற்று மாதிரி கொடுங்களேன். ஃப்ரீயாக போகட்டுமே. உன் பாட்டை அப்படி அனுபவிக்கும் போது அது ஃப்ரீயாக சந்தோஷமாக கேட்கட்டுமே. அதுக்கு என்ன துட்டு வாங்க வேண்டியிருக்கு? நமக்கு இல்லாததா என்ன கஷ்டமாக படுறோம்? வேண்டாம். அப்படி வாங்கினாலும் நல்ல கலைஞர்கள் கொடுத்தா பரவாயில்ல. அது என்ன திட்டத்தில் போதும் எனக்கு தெரியாது. சமீபத்தில் கிடைச்ச அந்த செய்தி, ஏற்கனவே காப்புரிமை சட்டத்தின்படி இளையராஜா தனக்கான விலக்கு கோரியிருக்காங்க, இசைஞானி தனக்கான விலக்கு கோரியிருக்காங்க. எந்த ஒரு பாடலை தன்னுடைய இசையில் இருக்கக்கூடிய பாடல் பாடுறதா இருந்தாலும் எங்கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு எழுந்திருக்குது. காரணம், எஸ்பிபி வந்து அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்கிற சூழலில் இனி பாடக்கூடாதுங்கிற அந்த உத்தரவு அல்லது அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது. இது எப்படி பார்க்குறாங்கன்னா, 2 புறங்கள்ல இருந்தும் பார்க்குறாங்க. இது காப்புரிமை, இது சரியானது அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை ஒரு பாட்டு தானே, எங்களை மகிழ்விக்கிறது தானே அப்படின்னு பார்க்குறாங்க. இது கங்கை அமரன் எப்படி பார்க்குறாங்க? கங்கை அமரன் இது தேவையில்லைன்னு நினைக்கிறது. காரணம் என்னென்னா, நாங்கள் படைத்ததெல்லாம் மக்களுக்காக படைத்து விட்டாச்சு. படைச்சு மக்களுக்காக நாங்கள் பாடுறோம்னு சொல்லி எல்லா பாடல்களையும் பாட்டாலே புத்தி சொன்னா இருக்கட்டும், இல்லை ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான் பாடல்களை போட்டு விட்டாச்சு. அதில் மயங்கி கிடக்கிறாங்க ஜனங்க. சார் நாளைக்கு அவரே எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பி என் பாட்டை நீங்கள் போடாதீங்க, உங்கள் குழந்தைய தூங்கக்கூடாது, அதாவது என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அதுங்க ராயல்ட்டி கொடுக்குறது அசிங்கம் இல்லை. ஆனால் எங்கேயும் பாட வேண்டாம், அல்லது நீங்கள் வீட்டுக்குள்ளே பாடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏதாவது மடத்தனமாக இருக்குது சார், மடத்தனமாக இருக்குது சார், முட்டாள்தனமாக இருக்குது சார். இது அந்த அண்ணா சொன்னது. அண்ணா என்னத்துக்கு இது காப்புரிமை என்பது அவருக்கான சம்பாத்தியத்துக்கான விஷயம். காப்புரிமை எதுக்கு வாங்குறாங்க? எனக்கு அதில் பணம் வர்ற ராயல்ட்டி நேரடியாக மக்கள் சென்னை ஃப்ரீயாக கேட்குறதுக்கு பாடுங்களேன். லைட் மியூசிக்காரெல்லாம் தவிக்கிறான் சார், கச்சேரி கிடைக்காம தவிக்கிறான். இந்த பாடல்கள் தான் அவனுக்கு வந்து கச்சேரிக்கான சான்சஸை கொடுக்குது. அப்போ அவன்கிட்ட துட்டு கேட்குறீங்களா? அந்த துட்டை வாங்கி நம்ம பிழைக்கணுமா? அந்த துட்டை வாங்கி தான் பிழைக்கணும்னு ஆச்சரியம் ஏதாவது விஷயம் இருக்கா நமக்கு? அவ்வளோ பஞ்சத்திலையாக கிடக்கிறோம். ஒரு பெரிய பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜயசாஸ் போன்றவர்கள் பாடிய பாடலை ஜனங்கள் அவங்க டிக்கெட் எடுத்து போகிறவங்க இந்த பாட்டை பாடணும்னு கேட்டால் நீ பாடாத. இல்லை, பாடணும்னு கேட்டால் அனுமதிக்கிறது அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு முன் அனுமதி பெறணும். முன் அனுமதி சார், அவர் பாடின தியாகராஜ கீர்த்தனைக்கோ எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டுக்கோ யாருக்காவது முன்னுரிமை வாங்கினாரா? இதுக்கு முன்னால் இது மாதிரி நடந்திருக்கா? ஆனால் அவங்க தியாகராஜ கீர்த்தனை அவர் பாடும்போது தியாகராஜ கப்பங்கட்டினாரா? போய் முத்துசாமி தைச்ச பாட்டை பாடும்போது அவருக்கு நன்கொடை கொடுத்தாரா? நான் விளையாட்டா இருக்கு, அசிங்கமா இல்லாது. ஆனால் இந்த உத்தரவு அவங்க வாங்கி வச்சிருக்காங்களாங்கிற உத்தரவு வைக்க இது வாங்கியிருந்தாலும் அதை சரண்டர் பண்ணணும். லைட் மியூசிக்காரன் பிழைக்கணும். மெல்லிசை பாடகர்கள்லாம் அந்த பாட்டை பாடிட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அவரை பாடாதான்னு சொல்கிறதுக்கு நீ யார்? ஆல்ரெடி வித்துட்ட உன்னோட பாட்டை. அதுக்கான சம்பளத்தை வாங்கியாச்சு. மக்கள் சொத்தாகி போச்சு எல்லாமே. 100 வருஷம் இந்த பிள்ளையும் பொண்ணு தான் கல்யாணத்தில் நாங்கள் பாடி ஆக வேண்டிய கடமை இருக்குது. அந்த துட்டு வேணுமா உனக்கு? அவன் அப்படி கஷ்டப்படுற லைட் மியூசிக்காரன் உன் பாட்டை பண்ணணும், ஒரு துட்டு கொடுக்கணுமா? சொல்லு, நான் தரேன் உனக்கு. ஒரு அசிங்கமாக இருக்குது, ஒரு கேவலமாக இருக்குது. செக்
ஒரு ஒரு திருவிழாலையோ ஒரு கல்யாண வீட்லயோ பாடிக்கிறதுல என்ன பிரச்சனை சார் இருக்கும்? இது உங்களுக்கு ஆனா ஒரு 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 பெரிய அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடுல ஒரு மிகப்பெரிய அரங்கம் அமைத்து பண்ணும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய இடத்துல எனக்கான அந்த பங்கு வரலைங்கிறத எந்த ஒரு சார் எந்த மியூசிக் இது வரைக்கும் யாரும் பங்கு கேட்டிருக்கான்? எதுக்கு இவர் கேட்கணும்? புதிய சட்டத்தை எது கொண்டு வரணும்? அதற்கான ஒரு முயற்சியா? முயற்சி அல்ல சார், மக்கள் விரும்பக்கூடியதான் அவங்களுக்கு இலவசமா கிடைக்க வேண்டியது இலவசமா கிடைச்சு தான் ஆகணும். நீங்க பாட்டை டவுன்லோட் இசை அப்படிங்கிறது இலவசமா மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஆமா அவன் பாடுவான் சார், கார்ல போடுறான் சார், கார்ல போடுறான், அது கூட சேர்ந்து முணமுணக்கிறான். கார்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், அதுக்கு தான் எனக்கு ராயல்ட்டி. நீ முணமுணங்கினா எனக்கு துட்டு கொடுக்கணும்னா கேவலம் இல்லையா? ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறான்னா அவங்ககிட்ட எந்தெந்த பாடல்களை எதிர்பார்ப்பான்றது ஜனங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ இளையராஜா வந்தாருன்னா வேற எம்எஸ் சுசானா பாட்டு, இப்போ எம்எஸ் சுசானாவுக்கு பாடினார் அவரும் நிறைய. நான் ஓப்பரம் இன்னைக்கு சொல்கிறேன் சார், எம்எஸ் சுசானா பாட்டு நிறைய பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம். என்ன கொடுத்தோம் அவருக்கு? தியாகராஜ கீர்த்தனையிலேருந்து நிறைய போட்டோம். என்ன கொடுத்த தியாகராஜ கீர்த்தனைக்கு? எத்தனை முத்துச்சாமி பாட்டாக போட்டிருக்கோம்? அது அவங்களுக்கு கொடுத்தோமா? அவங்களுக்கு கொடுத்தோமா? பழைய இசையில் ஜீராமநாதன் பாடல்களை மாற்றி மாற்றி பலது கொடுத்துருக்கோம். ஜீராமநாதன் ஃபேமிலிக்கு நீங்கள் உதவி பண்ணீங்களா? இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் கேட்க வேண்டாமா நீங்கள்? இதெல்லாம் கேட்காம நீங்கள் பாடல சட்டம் போடுவீங்க சார். இதெல்லாம் சரியில்லை சார். அந்த ஆசை வரக்கூடாது. நம்ம சொல்கிறது தான் அப்படிங்கிற வந்துச்சுன்னு சொன்னால் அது அகங்காரம். இசையில் அவரை தெய்வமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் என் பாட்டை பாடாத வாயை மூடுன்னு சொன்னால் அது மாதிரி அபசகனம் வேறு எது ஒன்றும் கிடையாது. அபசகனம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பணம் தான், வேறு என்ன சார்? ராயல்ட்டி. இப்போ பணத்தை கொடுத்தா பாட விட்டுருவார். அந்த பாட்டுக்கு அப்படி சம்பாதிக்கணுமா? இப்போ போகாதா? சம்பாதிச்சது போகாதா? எஸ்பி பாலசுப்ரமணியம் 10 பாட்டு பாடினார். 10 பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 10,000 ரூபான்னு போட்டு கொடுத்தா திருப்தியா? அந்த காசு வேணுமா? அந்த காசில் வாங்கி சாப்பிட்ற நீ சாப்பிட்றதோ இத்தினோடு இட்லி, இத்தினோடு சோறு, இவ்வளோதான் 2 சப்பாத்தி. இது எதுக்கு? புது சட்டங்களை மற்றவங்களை கல்பிட்டாக்காதீங்க. அவங்களுக்கு முத்திரை பதிச்சு நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. ஜனங்களுக்கு கிடைக்க இலவசம். எப்படி தென்றல் காற்று ஈஸியாக இருக்கோ, எப்படி வெயில் அருமையாக அடிக்குதோ, எப்படி மழை அடிக்குதோ, அது மாதிரி இயற்கையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இளையராஜாவின் பாடல்களை விற்பனைக்கு விற்று நீங்கள் ரெக்கார்டில் வாங்க, சிடியில் வாங்க, டவுன்லோடுக்கெல்லாம் வாங்க. கச்சேரியில் பாடி நேரடியான ஜனங்கள் வரும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இது வரைக்கும் எந்த சரித்திரத்திலுமே இல்லையே சார். மற்றவங்க வெஸ்டர்ன் சாங் பாடுறாங்க, வெஸ்டர்ன் சாங்ஸை யாராவது கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? சொல்லுங்கள். நிறையா கிளப்பில் போடுறோம், சாங்ஸ் போடுறோம், அவங்களுக்கு ராயல்ட்டி போதா? இல்லை நேரடியாக வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் பாடுறவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? எதுக்கு இந்த புதிய முயற்சி? எதுக்கு இந்த வீண்வாதம்? புத்தகங்கள், கவிதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ராயல்ட்டி விஷயம் சார் ஆல்ரெடி ஒரு படத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பாடல்கள், மக்களால் வெளிவந்து மக்களால் பாராட்டப்பட்டு அந்த மக்களை திரும்பி திரும்பி பாட வைத்த பாடல்கள். அதை பாடினவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான்னா அதை பாடி தான் ஆகணும் இல்லைங்களா? வந்து தான் ஆகணும். அதுக்கு தடை போடல. என்னை பொறுத்தவரை என்ன கேட்ட இந்த நேரத்தில் திடீர்னு கேட்ட கேள்விக்கான பதில் தான். ஏன்னா அப்படி இருக்கக்கூடாது. அவர் எப்போ திருந்துவார்னு எனக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாலசுப்ரமணியம் மேலே தப்பா, இல்லை அவர் வேறு யாரும் பாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை என் பாட்டை எங்கேயும் போடாதீங்கன்னு மொத்தமாக சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு லாக் பண்ணேன். தெரிய வேண்டாம் மற்றவங்களுக்கு எதுக்கு இந்த சண்டை? உன் பாட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டு போய் ஒரு லாக்கில் போட்டு யாரும் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போட. மக்களுக்கு இலவசமான சந்தோஷங்களை கொடுங்க. மழை மாதிரி, தென்றல் மாதிரி, வெயில் மாதிரி, இதமான காற்று மாதிரி கொடுங்களேன். ஃப்ரீயாக போகட்டுமே. உன் பாட்டை அப்படி அனுபவிக்கும் போது அது ஃப்ரீயாக சந்தோஷமாக கேட்கட்டுமே. அதுக்கு என்ன துட்டு வாங்க வேண்டியிருக்கு? நமக்கு இல்லாததா என்ன கஷ்டமாக படுறோம்? வேண்டாம். அப்படி வாங்கினாலும் நல்லது கலைஞர்கள் கொடுத்தா பரவாயில்ல. அது என்ன திட்டத்தில் போதும் எனக்கு தெரியாது.